கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசி. இருபத்தாறு 27 தான்ப்பா. மறுபடியும் வாசிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற சகோதரி மேர்சி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். நான் வாசித்த வசனம் பாருங்க, அப்படியாக சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26, 27 இப்படியாக சொல்லுகிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. சரி, நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? ஜலப்பிரளயம் வந்து எல்லாத்தையும் அழித்து போட்டது. சரி, இப்போ மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் அதே மாதிரி. மனுஷகுமாரன் காலத்தில் என்ன நடக்கும்? வானத்திலிருந்து அக்கினி கொட்ட போகுது. வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் கொட்ட போகுது. இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்பட போகிறார்கள். அன்னைக்கு எப்படி நோவா குடும்பத்தை தவிர்த்து மற்ற எல்லாரையும் அழித்தாரோ அதை போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையை கை கொண்டவர்கள் மாத்திரம் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த பூமியில் இருக்கிற அக்கிரமக்காரர்கள் எல்லாரும் அழிக்கப்படுவார்கள். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11 வாசி. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ பாருங்க, இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த நோவா பேழைக்குள்ள போனதும் ஜலப்பிரளயம் வந்து எல்லாத்தையும் அழித்தது எவ்வளவு நாள்? ஆதாம் உருவாக்கப்பட்டது எத்தனை நாள் சென்று எத்தனை வருஷம் சென்று நடந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 2000 வருஷம். உங்களுக்கு இதனுடைய காரியங்கள் அறிவித்தும் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். 2000 வருஷம் 2000 வருஷம்
ஆதாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து நோவா பேழைக்குள் நுழைந்தது முதல் 2000 வருஷம். இந்த 2000 வருஷத்துல பூமி எப்படி இருந்துச்சாமா? சீர்கெட்டதா இருந்தது. சீர்கெட்டதுன்னா என்னது? சீர்கெட்டதுன்னா என்னது? அப்படியே வாசிங்க. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. சீர்கெட்ட சீர் இல்லை. சீர்னா என்னது? சீரா இருக்கிறதுனா என்னது? நல்லா இல்லை, சரியா இல்லை, நல்லா இல்லை, கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தா இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு வருகிறார்கள். நம்ம பாருங்க, நல்ல மனுஷனே பூமியில் இல்லை, எல்லாம் கொடுமையானவனாகவே இருந்தேன், சீர்கெட்டதாக இருந்துச்சு. இப்போ கர்த்தர் பார்த்தார், இந்த பூமியை அழிச்சு போடணும், இதில் இருக்கிற மாம்சமா தேகம் உள்ள எல்லாத்தையுமே அழிக்கணும்னு தேவன் முடிவு செய்தார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. சரி, இப்போ வாசிங்கள். ஆதியாகமம் 6:17 வாசிங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். பூமியில் உள்ள எல்லாம் மாண்டு போகும். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். சரி, போதும். 17 என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, வானத்தின் கீழ் சுவாசம் உள்ள சகல மாம்ச சந்துகளையும் நான் அழித்து பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். இப்போ நோவா பேழையை செஞ்சார். பேழையை அது 120 நாட்கள் அவர் செஞ்சதாக வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே கவனிங்க. இப்போ நோவா பேழைக்குள்ள இத்தனாம் தேதி போவார், ஜலப்பிரளயம் இத்தனாம் தேதி நடக்கும்னு சொல்லி ஏதாவது நோவாவுக்கு தேதி எதுவும் சொல்லியிருந்தாரா? இல்லை, தேதி எதுவும் சொல்லலை. ஆனால் 120 நாட்கள், 120 வருஷம் நோவா இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு பிரசங்கித்தார் என்று காரியம் சொல்லுகிறது. ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமியை அழிக்க போகிறார் என்று, தேவன் அழிக்க போகிறார் என்று அந்த அவர் அந்த கப்பலை வேலையை செய்கிறவங்க கேட்ட ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் சொன்னார். இதை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்படி கூட கேட்டிருப்பேன். முட்டாள், நீ எதுக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கூட கேட்டிருப்பேன். உனக்குன்னா அறிவு கெட்டு போச்சான்னு கூட கேட்டிருப்பேன். இப்போ சொன்னார், நோவா சொல்லியிருப்பார், தேவன் இந்த பூமியை ஜலத்தினால தண்ணினால் அழிக்க போகிறார் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. என்னைக்கு நோவா பேழைக்குள்ளே போயிட்டாரோ அன்றே மழை பெய்ய ஆரம்பித்தது. அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டது, பூமியின் ஊற்றுக்கள் எல்லாம். அப்போ பூமியிலே மலைகளுக்கு மேலாக 15 முழம் தண்ணி நின்னது. பூமியில் உள்ள மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிற்று. சரி, இப்போ நம்ம இது 2000 வருஷத்தில் நடந்தது. இப்போ நம்ம இங்கே மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசித்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17:26 என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் மறுபடியும். நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டது முதல் இப்போ எத்தனை வருஷம் முடிய போகிறது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டது முதல் அல்லது இயேசு கிறிஸ்து மரித்தது முதல் இப்பொழுது எத்தனை வருஷம் நிறைவு வரும் காலத்தில் இருக்கிறோம்? கரெக்டாக சொல்லுங்க, கேட்குற மாதிரி சொல்லுங்க. 4000 வருஷம். சரி, சரி, நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது அல்லது மரித்தது அந்த நாட்கள் இருந்து இப்போ எத்தனை வருஷம் நிறைவு வர போகிறது? 2000 வருஷம். அப்போ ஆதாமில் நோவா பேழைக்கு உட்பட்ட வருஷம் காலம் அளவு 2000 வருஷம். சரி, அப்போ ஜலப்பிரளயத்துக்கு இயேசு கிறிஸ்து
பிறந்த தேதினே வச்சுக்கிறோம். பிறக்கிற வரைக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு? தெரியல. 2000 வருஷம். அப்போ மொத்தம் இப்போ எத்தனாயிரம் வருஷம் முடிஞ்சிருக்கு? 6000 வருஷம் நிறைவு ஒரு காலத்தில் இருக்கிறோம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தான் வருவார்னு ஏதாவது தேதி இருக்குதா? அல்லது நேரம் இருக்கா? அல்லது காலம் இருக்கா? கரெக்டாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வருவார். ஜலப்பிரளயம் வரும்னு சொல்லி நோவாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. நோவா எல்லாத்துக்கும் தெரிவித்தார். ஆனால் யாரும் காதிலே வாங்கலை. நோவாவும் நோவாவுடைய குடும்பம் மட்டும் விசுவாசித்தார்கள். ஆகவே காக்கப்பட்டார்கள். வேலைக்குள் ஏறிக்கொண்டார்கள், காக்கப்பட்டார்கள். ஆனால் இப்போ மனுஷகுமாரன் காலத்திலும் வாசிங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:9 வாசி. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:9 வாசி. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பார்த்து கொண்டிருக்கையில் 1:9 தான்ப்பா. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் வேற எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து வருகிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதைத்தான் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:26-27 வாச்சோம். மனுஷகுமார் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து வரும் வருகை நாட்களிலே நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலத்தில் நாங்கள் இருக்கிறோன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, ஆயத்தமாக இருக்கீங்களா? வருகைக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தப்படாதவங்க ஆயத்தப்படுங்க. ஏன் அந்த காலத்தில் தான் நம்ம இருக்கணும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அந்த காலத்தில் தான் இருக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நடக்கிற காரியம் என்ன நடக்கணும்? வேதாகமத்தில் எங்க எழுதி இருக்குது? சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள். இல்லை, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 34 வாசி. 24-34 வாசி. மத்தேயு 24-34. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 34-42 அப்படியாக சொல்லுகிறது. 24-42 வாசிங்க. உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறபடினாலே விழித்திருங்கள். திருடன் இந்த சாபத்தில் வருவான் என்று. கர்த்தர் ஸ்தோத்திரம்பா. 34 வாசிப்பா. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் என் பிதா ஒருவரை தவிர வேறொருவர் அறியான். பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னால காலத்துல நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும்
புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். இப்ப என்ன இல்ல? உணர்வு இல்ல. இருபத்தி 4ஆம் அதிகாரத்துல இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டணங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். தேவாலயத்தின் கட்டணங்களை அவர்களுக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இவரிடத்தில் இருக்க கல்லெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடி இடிபட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் அவர் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? பாருங்க, சீசர்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்க வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்தியையும் கேள்விப்படுவீர்கள். இப்ப யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இந்த யுத்தமும் யுத்தத்தினுடைய செய்தியும் எப்ப ஆரம்பிச்சது இந்த பூமியில? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் பிரகாரம் பார்த்தா கிட்டத்தட்ட 2500 வருஷமா யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதிலும் பாருங்க, இப்ப முதலாம் உலக யுத்தம் சொல்றது எப்ப நடந்தது? முதலாம் உலக யுத்தம் எப்ப நடந்தது? அங்கங்க நடந்துச்சு. இப்ப உலக யுத்தம் அப்படிங்கிறது முதலாம் உலகத்தை எப்ப நடந்தது? 1914-15 காலகட்டத்தில் முதலாம் உலக யுத்தம் நடைபெற்றது. அந்த காலகட்டத்திலிருந்து பாருங்க, தொடர்ந்து தினந்தோறும் நம்ம யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ பாருங்க, அப்படியே வாசிங்க. அப்ப யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். அப்ப கலங்காதபடி, யார் கலங்காம இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் உடனே முடிவு வராது. அப்ப பாருங்க, 1914-15 அந்த காலகட்டத்திலே முதலாம் உலக யுத்தம் வந்துருச்சு. ஆனா நீங்க கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க, முடிவு உடனே வராது. அப்புறம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்ப இது நடந்துகிட்டே இருக்குது. இதுவும் பூமி அதிர்ச்சி நடக்குது, ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப 8வது வசனம் என்ன சொல்றது பாருங்க, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்ப அங்க சொன்னாரு முடிவு உடனே வராது, இது வேதனைக்கு ஆரம்பம். என்ன வேதனை வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? வாசிக்கல. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இப்ப வாசிங்க. 24 வாசிங்க.
42 வரைக்கும் வாசிங்க. அப்படியே 34 இருந்து. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 40 வாசிப்பா. 40. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அழைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதபடினாலே விழித்திருங்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன நாளில் வருவார், இந்த நாளிகையில் வருவார் நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் பாருங்கள், நீங்கள் வருவதற்கும் இந்த உலகத்திற்கு முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொன்னது கேட்டப்போ அடையாளத்தை சொல்லிட்டார். இப்போ இந்த அடையாளம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம கடைசி நாள்னு சொல்லிட்டு இதை நாம் நம்புகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வேதனைக்கு ஆரம்பம்னு வசனம் சொல்லுச்சு. என்ன வேதனைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ பாருங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் தேசங்களுக்கு யுத்தம் நடக்குது. அங்கே தானே யுத்தம் நடக்குது. அதனால் நமக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லுங்கள். இப்போ எல்லா விலைவாசியும் கூட ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக எரிவாயு இது வரைக்கும் வீட்டு சிலிண்டரு ஏதோ கட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. வணிக சிலிண்டரு கிடைக்கல. இன்னைக்கு காலையில் நியூஸ் தரோம், விமான போக்குவரத்து கட்டணம் கூட்டியிருக்கிறாங்க. அப்புறம் உர தட்டுப்பாடு ஏற்படும், மருந்து பொருட்களுடைய விலை உயரும், கிடைக்காது, தட்டுப்பாடு ஏற்படும். அதில் குறிப்பாக பாராசிட்டமல் மாத்திரையும் சக்கரை வியாதிக்காரர்கள் உண்ணக்கூடிய மருந்தும் தட்டுப்பாடு ஏற்படும். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சக்கரை வியாதிக்காரனுக்கு மாத்திரை போடணும்னா என்ன ஆகும்? வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்போ எங்கே வந்துட்டோம்? இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். வாசிங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 13:28 வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 13:28 வாசிங்க. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்க. அதிலே இளங்களை தோன்றி குளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். சரி, இப்போ அத்திமரத்தினால ஒரு உவமையை கற்றுக்கொள்ளணும். அத்திமரத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அத்திமரத்தை பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ அத்திமரத்தில் துளிர் விடுறதுக்கும் வசந்த காலம் சமீபம் ஆகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை ஏன் ஆண்டவர் சொன்னார்? இந்த அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இந்த இஸ்ரவேலுங்கிற தேசம் கிட்டத்தட்ட 1850 வருஷமாக அவர்கள் கையிலே இல்லை. எத்தனை வருஷமா இல்லை? 1850 வருஷமாக அவங்க கையில் இல்லை. அவர்கள் அந்த தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு நாடோடிகளாய் திரிந்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு அந்த தேசம் எப்போ கிடைச்சது? 1948 அவர்களுக்கு கிடைத்தது. நமக்கு 1947 நமக்கு சுதந்திரம், 1948 அவர்களுக்கு சுதந்திரம். அப்போ தான் அத்திமரம் மீண்டும் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். வசந்த காலம்னா என்னது? வசந்த காலம் சமீபம் வந்துருச்சு. நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறனால தான் வசந்த காலம். இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வர்ற நாளில் நம்ம இருக்கிறோம். இந்த வசனம்லாம் நமக்கு ஞாபகப்படுத்த. அப்படி கீழே வாசிப்பார். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று. எங்க வந்துட்டார் அவரு? பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இப்போ வந்துட்டார், நம்ம வாசல் வரைக்கும் வந்துட்டார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம வாசல் வரைக்கும் வந்துட்டார். கீழே வாசிப்போம். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சந்ததியினுடைய காலம் எவ்வளவு நாள் சொல்லுங்க? 80.
60 80 வரைக்கும். சரி, இப்போ 1948 வசந்த கால சமயம் ஆயிற்று, அத்திமரம் துளிர் விட்டுருச்சு. இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 48 இன்னைக்கு 2026, எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 58 58 68 78 88 8 18 8 18 28 2028 வந்தா 70 வருஷம் நிறைவு பெறும். அப்படித்தானே? 58 68 78 88 98 8 18 28னாக்க 10 வருஷம், இன்னும் 2 வருஷம் இருக்கு. இப்போ 26 தான். அப்போ 80க்கு வரணும்னா எத்தனை வருஷம் வரணும்? இந்த 2 வருஷம் இருக்கு. அப்படிதானே? அப்போ பாருங்க, இந்த சந்ததி ஒளிந்து போகாது. அப்படின்னா இப்போ இந்த சந்ததி ஒளிந்து போனா உங்க சந்ததியுடைய காலம் எவ்வளவு? 60 80 வரைக்குள்ள 60 வருஷம் அல்லது 70 வருஷம். பலத்தின் மிகுதினால 80 வருஷம் போட்டிருக்கு. நம்ம 80 வச்சுக்கிருவோம். இப்போ இந்த 80 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் என்ன சொல்லுது வசனம்? இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம எங்க வந்துட்டோம்? இப்போ இறுதி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? இறுதி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். இதையெல்லாம் நீங்க கவனமாயிருக்கணும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க அவருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தப்படுங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது எல்லாமே நிறைவேறிடுச்சு. கொள்ளை நோய் வந்துச்சா? வந்துச்சா இல்லையா? வந்துச்சுல்ல? ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழுப்பி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா இல்லையா? யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? பஞ்சம் வரப்போகுது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகிறது. ஒரு தகவல் சொல்லுகிறாங்க. பாபா வாங்கான்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த உலகத்தில் என்ன நடக்குன்னு சொல்லியிருக்கிறதா அவங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்குது. அப்படின்னா அந்த அம்மா சொன்னதில் 2011 2 பறவைகள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற இரட்டை கோபுரத்தை மோதி அழிக்கும் என்று அவர்கள் எழுதுனது நடந்திருக்குது. அவங்க யாரோ இருந்துட்டு போகிறாங்க, அவர்கள் சொன்னது நடந்திருக்கிறது. கொரோனா வரும் அப்படிங்கிற ஒரு நோய் வரும்னு சொல்லி எழுதுனதும் நடந்திருக்குது. இப்போ அதே வரிசையில் அந்த அம்மா எழுதி வச்சிருக்கிறத செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. 2026 ஜூன் 7 இந்த உலகத்தினுடைய அழிவு ஆரம்பம். 2026 ஜூன் 7 உலகத்துக்கு அழிவு ஆரம்பிக்கணும். அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகைக்கு அப்புறம் 7 வருஷம் தான் இருக்கும் அந்த பூமி. அந்த 7 வருஷம் கொடுமையான வருஷங்களாக இருக்கும். இப்போமே உலகத்தை சுற்றி தெரியுமா உங்களுக்கு? வியட்நாம்னு ஒரு நாட்டுக்கு தெரியுமா? வியட்நாம்ங்கிற நாட்டில் என்ன போட்டாங்க? ஊரடங்கு போட்டாங்க, மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க. ஏன்? எரிபொருள் தட்டுப்பாடு. எரிபொருள் தட்டுப்பாடு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொருட்களோட விலை கூடிடும். யூரியா உரம் கிடைக்காது என்கிற ஒரு தகவல். அப்போ உரம் கிடைக்கலன்னா விவசாயம் பாதிக்கப்படும். விவசாயம் பாதிக்கப்பட்டால் உணவு கிடைக்காது, உன்னுடைய விலை கூடும். ஆகவே பாருங்க, இப்போ பஞ்சம், கொடிய பஞ்சம் வரப்போகிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம் நிறைவேறும் காலத்தில் நம்ம இருக்கிறோம். அவர் வருவதற்கான அடையாளம். சரி, இப்போ ஜலப்பிரளயத்தில் நோவாவை காத்து கொண்டாரா இல்லையா? இயேசு நோவாவுக்கு சொன்னது போல பேழையை உண்டு பண்ணினார். பேழைக்குள்ள அந்த 8 பேரும் போயிட்டாங்க, காக்கப்பட்டாங்கல்ல. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடந்து அவருடைய கட்டளையை நிறைவேற்றி நாம் காத்திருப்போமானால் அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே நோவாவின் காலத்தில் நடந்தது மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். விசுவாசித்தா
விசுவாசித்தா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம், இல்லைனாக்க அழிவை காண்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். எதுல இருந்து? பாவ சாபத்திலிருந்து, இந்த உலகத்துக்கு வரும் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுவான். விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாகி இந்த உலகத்துக்கு வரும் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினைன்னா என்ன? தண்டனை. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெறாதவங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அதான் சொல்லியாச்சு. நீங்கள் வந்துட்டு ஐயோ நான் ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் நகையெல்லாம் காட்டணுமே, அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் உங்களுக்கு உபதேசம், உங்களுக்கு ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்க நீங்களே ஆட்டோமேட்டிக் நீங்களே எடுத்துருவீங்க. இது வேண்டாம் அப்படின்னு நீங்களே எடுத்துருவீங்க. ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:6-7. எபிரேயர் 11:6-7. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்தது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆகவே பாருங்க, நோவா விசுவாசித்தான், காக்கப்பட்டான். நோவா விசுவாசித்தான், அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. நீங்கள் விசுவாசித்தால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வழியில் நடங்க. ஞானஸ்நானம் பெற்றவங்க என்ன பண்ணணும் மாமா? என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் பெற்றவங்க என்ன செய்யும்? எப்படி ஆயத்தப்படுறது? சொல்லுங்க, எப்படி ஆயத்தப்படுறது சொல்லுங்க. நானும் ஆயத்தமாயிக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்டால் இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. வசனத்தின்படி நடக்கணும். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. உங்களுடைய இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், விழிப்பா இருங்க, நன்மை செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க.
ஞானஸ்நானம் பெறாதவங்க ஞானஸ்நானம் பெறுங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய வழியில் நடங்க, உண்மை உத்தமமாக நடங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அவருடைய வருகைக்கு. ஆனால் எனக்கு தோன்றுகிறது நீங்கள் யாருமே அதை குறித்துலாம் கவலைப்பட்டது மாதிரி தெரியல. நீங்கள் யாரும் அதை குறிச்செல்லாம் கவலைப்பட்டது மாதிரி தெரியல. ஆண்டவருடைய வருகை போது நான் தகுதியாக இருக்கணும்னு நீங்கள் எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? நான் தகுதியாக இருக்கனா இல்லையான்னு எத்தனை பேர் நீங்கள் கவலைப்படுறீங்க? நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு காரியத்தில் வீம்பு பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கான காரியங்களை செய்யலை. ஆகவே அதிகமாக வேதத்தை வாசிங்க, அதிகமாக செவிங்க, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. ஆயத்தப்படுதுன்னா ஆயத்தமாக இருந்தால் தப்பித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.